நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே சாலையில் விபத்துகளை ஏற்படுத்திவிட்டு தாறுமாறாக சென்ற கண்டெய்னர் லாரியை போலீசார் விரட்டி பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதாசிவம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சதாசிவம், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே பச்சாம்பாளையம் சோதனை சாவடியில் போலீசார் இன்று வழக்கமான சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது கேரள மாநிலம் திருச்சூரிலிருந்து ராஜஸ்தான் பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரி ஒன்று சோதனைக்கு உட்படுத்த முயன்ற போது கண்டெய்னர் ஓட்டி வந்த நபர் நிற்காமல் வாகனத்தை இயக்கியுள்ளார். இதற்கு முன்னதாகவே வெப்படை 4 வழி சாலையில் வந்து கொண்டிருந்த போது சாலையோரம் நின்று கொண்டிருந்த 4 இருசக்கர வாகனங்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் வந்துள்ளார். இதையடுத்து சந்தேகமடைந்த நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர் கண்டெய்னர் லாரியை நிறுத்தும் முயற்சியில் சினிமாபுர பாணியில் வாகனத்தில் துரத்தி சென்று நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கண்டெய்னர் லாரியை ஈரோடு செல்லும் சாலையில் அம்மன் கோவில் பேருந்து நிறுத்தம் அருகே கண்டெய்னர் லாரியை தடுத்து நிறுத்தினர். கண்டெய்னர் லாரியில் சந்தேகத்துக்குரிய பொருட்கள் இருக்கக்கூடும் என்பதால் அப்பகுதியில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடியதால் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதையடுத்து முதல் கட்டமாக கண்டெய்னர் லாரியை போலீசார் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தும் வகையில் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணா தலைமையிலான போலீசார் கண்டெய்னரை பலத்த போலீஸ் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றனர். முதல் கட்டமாக இந்த கண்டெய்னர் லாரியை சந்தேகத்துக்குரிய வகையில் திறந்து பார்த்தபோது இதில் கார் ஒன்று இருந்ததாகவும் அதில் கொஞ்சம் பணம் இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் கண்டெய்னர் லாரி ஓட்டி வந்தவர்களில் சிலர் இருப்பதால் அவர்களை முதற்கட்டமாக வெப்படை காவல்நிலை போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த பதற்றமான சூழ்நிலை என்பதில் பாத்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கண்டெய்னரில் மிகப்பெரிய அளவில் தொகை இருந்ததெல்லாம் கூறப்படுகிறது. அப்போது பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. தற்போது மீண்டும் இந்த கண்டெய்னர் சம்பவம் நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் அரங்கேறியிருப்பதால் மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.